இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளுக்கு பிறகு அருளானந்தருடைய திருத்தலத்தில், இந்த கோயில் பங்கு கோயிலில் திருவிழா நாட்களிலே இந்த 4ஆம் தேதி குறிப்பாக மாலை திருப்பலி நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது எனக்கு பெரிய கடவுளுடைய ஒரு பரிசாக, ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். முதலில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். வருஷம் கடந்த 4 ஆண்டுகளாக எனக்கு திருவிழா நாட்களில் இங்கிலீஷ் மாஸ் போட்டுருவாங்க. ஃபாதர் பிலமின்ராஜ் இப்போ போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் போன வருஷம் பூசை வைக்கும்போது சொன்னேன், ஃபாதர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலோ இண்டியனை மாற்றிட்டீங்க, இங்கிலீஷ் மாஸாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இந்த முறை இந்த மாலை திருப்பலி நிறைவேற்றுவதற்காக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் சுப்பிரமணியபுரம் பங்கில் இருந்தப்போ அன்பியோன்னு அப்படி போயிட்டு இருந்தேன். இப்போ கலைக்காவிரியில் லைட்டாக ஒரு ட்விஸ்ட், அபிநயம்னு போயிட்டுருக்குது. இங்கே பங்குகளில் இருந்தப்போ பாவம் செய்யாதீங்க என்ன, இப்போ கலைக்காவிரியில் எங்கே பாவத்தை இன்னும் கொடுங்க, பாவத்தை காட்டுங்க, பாவம் பத்தலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் இல்லை, பாவம். பிள்ளைங்க ஆடும்போது அந்த பாவம் செய்கிறாங்க இல்லையா, அது நல்லா செய்யுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்படி வித்தியாசங்கள் மாறி இருந்தாலும் நாம் அதே பயணத்தை தாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அது பங்கு பணியாக இருந்தாலும் சரி, நிறுவன பணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கை மாறாமல் இருக்கிறது. அன்னைக்கு நாம் வச்ச அதே திருப்பலியை தான் இன்றைக்கும் நாம் வச்சு கொண்டிருக்கிறோம். எந்த ஆண்டவர் அழைத்தாரோ அதே ஆண்டவர் தான் நிறுவனங்களில் நாம் பணி செய்யும்போது நம்மை வழிநடத்துகிறார். அதனால் அது எந்த மாற்றமும் இல்லை. பேராயர் ஃபுல்டன் ஷீன் ஒரு முறை அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற ஒரு சிட்டியில், பென்சில்வேனியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற ஒரு சிட்டியில் ஒரு அட்ரஸ் தேடி போகிறார். காரில் போகிறார். நான் சொல்கிறது 1960களில். 1960களெல்லாம் ஜிபிஎஸ் கிடையாது. அதனால் மேப்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க அமெரிக்காவில் ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வழி தெரியல. டவுன் ஹால் அப்படின்ற இடத்துக்கு கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துக்கு பேர் டவுன் ஹால். டவுன் ஹாலில் ஒரு கான்ஃபரன்ஸ் அவர் பேச போகிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது வண்டி நிறுத்தி ஒரு வழியில் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்குறார், ஒரு இளைஞன்ட்ட, தம்பி டவுன் ஹாலுக்கு போகணும், எப்படி போகிறது அப்படின்னு இருக்கார். அவன் சரி எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் ஒரு கான்ஃபரன்ஸில் பேச போகிறேன் அப்படின்னு இருக்கான். என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? மோட்சத்துக்கு போகிறது எப்படி அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன் அப்படின்னானா. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, இங்கே இருக்க டவுன் ஹாலுக்கே போக தெரியல உங்களுக்கு, நீங்கள் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. அதுபோல் இன்றைக்கி ஃபாதர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா, இந்த தலைப்பு அருளானந்தரும் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவமும். ஒரு ஃபாதர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை, குடும்பத்தில் இல்லை, ஆனால் அவர் குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்படின்னு எனக்கு அந்த ஃபுல்டன் ஷீனோட ஜோக் ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் குடும்பத்தில் தான் இருக்கோம், பங்குன்ற குடும்பத்தில் இருக்கிறோம். நம்ம பணி செய்கிற இடத்துல நாம் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தந்தையாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ குடும்பம் தானே. ஓகே, புனித அருளானந்தரை முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது குடும்பங்களுக்கு வருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அருளானந்தரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ யாரை கேட்டாலும், சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. அருளானந்தருடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் வர ஃபாதர்ஸ் எல்லாம் பிரசங்கங்களை அருளானந்தருடைய பிறப்பு வரலாறு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எத்தனை வருஷமாக நம்ம பங்கு இருக்குது. எவ்வளோ குருக்கள் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக அருளானந்தரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ அருளானந்தருக்கு நம்ம கொடுத்துட்டு
முக்கியமான டாபிக் இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப அந்த உறவு. அதுதான். அருளானந்தர் எந்த வருஷம் பிறந்தார்? யார் சொல்லுவா? 1647ஆம் ஆண்டு. எந்த நாட்டில் பிறந்தார்? லிஸ்பன்றது சிட்டி. எந்த நாடு? போர்ச்சுக்கல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்பன்றது சிட்டி. அந்த சிட்டி இப்போ இந்தியாவில் திருச்சி அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுக்கலில் லிஸ்பனில் பிறக்கிறார். சரி, எந்த வருஷம் இறந்து போனார்? 1693. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? 46 வருஷம்தான் வாழ்ந்திருக்கிறார். சரியா? 46 வயசில் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் யோசித்து பார்த்துங்க. உங்கள் ஏஜில் தான் அருளானந்தர் தன்னுடைய வாழ்க்கை தலை வெட்டுண்டு இறந்து போனார். இன்றைக்கி காலையில் கலைக்காவரியில் எனக்கு கேக் வெட்டினாங்க. அப்போ நான் அப்படி யோசித்தேன், அன்று அருளானந்தருக்கு தலை வெட்டப்பட்டது, இன்று நமக்கு கேக் வெட்டப்படுகிறது அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி அவர் தலை வெட்டப்பட்டு அவர் இறந்து போனார். சரியா? ஒரு இரத்த சாட்சியாக. யார் அவருடைய நண்பர்களாக இளம் வயதில் இருந்தாங்க? தம்பிங்களாம் இருக்காங்களா, சின்ன பையங்க. இந்த வயசில் அரச குடும்பத்தில் அரசனுடைய தோழர்களோடு சேர்ந்து விளையாடுறார். அரசனோடு சேர்ந்து அரண்மனையில் வளர்றார். அப்போ அவருக்கு ஒரு வியாதி வருது. அவங்க அம்மாவுக்கு சவேரியார் மேலே அதிகமான அன்பு, பக்தி. அதனால் சவேரியார்கிட்ட வேண்டிக்கிறாங்க, சவேரியாரே, என் பையன் நல்லாயிட்டானா 1 வருஷத்துக்கு குருக்கள் போடக்கூடிய உடையை நான் போட்டு விட்றேன். குருக்கள் என்ன உடை போடுவாங்க? என்ன கலர்? கருப்பு. கருப்பு தான் ஃபாதர்ஸ் உலகம் ஃபுல்லாக போடுறது. கருப்பு அங்கி தான். இந்தியாவில் மட்டும்தான் நம்ம வெள்ளை, அதாவது ஆப்பிரிக்கா ஒரு வெப்ப நாடுகளில் மட்டும் வெள்ளை போட்டுக்கு நம்ம அனுமதி வாங்கியிருக்கிறோம். இல்லைனா உலகம் ஃபுல்லாக ஃபாதர்ஸ் போட்ட ட்ரெஸ்ஸு கருப்பு தான். அப்போ யூரோப்பில் எல்லாமே கருப்பு தான் போடுவாங்க. போர்ச்சுக்கல்லையும் அந்த அம்மா தான் வேண்டிக்கிட்டாங்க, கருப்பு அங்கியை போட்டு நான் விட்டுறேன் 1 வருஷத்துக்கு அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. அதே போல் அருளானந்தர் நல்லாயிட்டார். ஜான் டி பிரிட்டோ நல்லாயிட்டார். தம்பி அப்படியே கீழே வச்சு 1 வருஷத்துக்கு அந்த அங்கியை போட்டு விட்டோன்னா அவர் நல்லாயிட்டார். அதன் பிறகு அவருக்கு ஒரு குருவாகணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இயேசு சபையில் சேர்றார். ஏன்னா சவேரியார் இயேசு சபை குருவானவர் தானே. இயேசு சபையில் சேர்றார். அப்படியே பாருங்கள், அப்படியே பிரான்சிஸ் சவேரியாருடைய அடிச்சுவட்டிலே வரார். இந்தியாவுக்கு வரார். சவேரியார் எப்படி இந்தியாவுக்கு வந்தாரோ அதே போல் அருளானந்தர் இந்தியாவுக்கு வரார். இந்தியாவில் வந்து வழக்கமாக அவங்க அந்த காலத்தில் அவங்க கடற்கரை இறங்குறது அப்போ கப்பலில் தானே வரணும், ஃப்ளைட்லாம் கிடையாதுல்ல. கப்பலில் வரும்போது கோவாவில் கரை இறங்கி அப்படியே அந்த கன்னட கடற்கரை வழியாக அந்த காடுகள்லாம் தாண்டி, உங்களுக்கு தெரியல அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, அது அப்படியே கடந்து தானே வரணும். அப்படி வரும்போது ஒரு இடத்துல புலி ஒன்று வந்திருக்கு. புலி, டைகர். உடனே அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய பையில் இருந்த கிராஸ், இந்த கிராஸை வந்து அப்படியே காமிச்சிருக்கிறார். இந்த கிராஸை காமிச்சோன்னே புலி ஒதுங்கி போயிடுச்சு. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அங்கேருந்து அப்படியே பயணம் செய்து அவர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வரார். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் நற்செய்தி அறிவிக்கிறார் தீவிரமாக. ஏன்னா இளைஞன்ல தீவிரமாக இறங்கி அறிவிக்கிறார். அப்போ அவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்ப்பு? இவர் மதம் மாற்றம் செய்கிறாரு. நம்மெல்லாம் வந்து நம்முடைய குலதெய்வங்களை கும்பிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ இந்து மதம் கிடையாது. இந்து மதன்றது இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க வந்து கொடுத்த பேர் தான் ஹிந்து அப்படின்னு. அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு தான் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வங்களை கும்பிட்டுருக்குறாங்க. அதுபோல் ஆரியர்கள் அவருடைய வேதங்களை அவங்க இதையும் கும்பிட்ட வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் வழிபாடுகள் இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அப்போ அரசனுக்கு அது பெரிய குழப்பமாக இருக்குது. என்னடா அது? அப்புறம் அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இவர் பின்னாடி வேறு போகிறாங்க.
இந்த காட்சி ரொம்ப அவங்களால தாங்கிக்க முடியல. அத்தோட முக்கியமானது, ஒரு வயிற்று வலியில் ஒரு அரசன் வரான், தடியத்தேவன் ஒரு அரசன். அவனுக்கு 5 பொண்டாட்டி. அந்த 5வது பொண்டாட்டி பேர் கடலாயி. இந்த கடலாயியோட மாமா தான் சேதுபதி அரசன், பெரிய அரசன் ராமநாதபுரத்தில். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த தடியத்தேவன்கிட்ட, வயிற்றுவலிக்கையோடு வந்தவர்கிட்ட, எப்பா உன்னோட வயிற்றுவலி நான் குணமாக்கிடுறேன், ஆனால் நீ என்ன செய்யணும், உன்னுடைய முதல் மனைவியை மட்டும் உன்னோட வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 4 மனைவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அப்போ 5வது மனைவி யார்? கடலாயி. கடலாய்க்கு பயங்கர கோபம் வந்து நேராக போய் அவங்க மாமாட்ட போய் கத்துறா, மாமா இப்படி வெளிநாட்டிலேருந்து ஒரு சாமியார் வந்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டார் மாமா, என் புருஷன்டேருந்து என்னை பிரிச்சுட்டாரு அப்படின்னோடனே, மருமகளுக்கு இப்படி நேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமா சும்மா இருப்பாரா? அவர் ஒரு ஆர்டர் போடுறார். ஆர்டர் போட்டு தலையை வெட்டச் செய்கிறார். அந்த ஓரியூர் என்ற அந்த மணல் திட்டு, சாதாரண மணலாக இருந்த இடம், அங்கே வெட்டப்பட்ட இடம் இன்னைக்கு அந்த ஓரியூர் முழுவதுமே சிகப்பு கலரில் மாறிடுச்சு. நம்ம செம்மண் கேள்விப்பட்டிருப்போம், செம்மணல் கேள்விப்பட்டிருக்கோமானா இதுதான் ஓரியூரில் மட்டும்தான் அந்த செம்மணல் பார்க்க முடியும். நம்ம நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருத்தலத்தில் மணலே செம்மணலாக இருக்கும். பக்கத்து ஊர்லாம் அப்படி இருக்காது, அந்த ஒரு ஊரில் மட்டும் அப்படி இருக்கும். ஏன்னா அவர் வெட்டுண்டு கொலை செய்யப்பட்ட இடத்துல மட்டும் இப்படி இன்றைக்கும் இருக்குது. இது அருளானந்தருடைய வாழ்க்கை. பிறகு அவர் 300 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 1947ஆம் ஆண்டு தான் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் என்பவர் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்குகிறார். பிறந்ததிலிருந்து 300 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற அந்த நேரத்தில் புனிதர் பட்டம் கொடுக்குறார். இவரோட நீங்கள் பைபிளில் இன்னொரு புனிதர் இருக்கிறார், அவரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வகையான சாவை அடைந்திருக்கிறார்கள். யார்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் தேவசகாயம் வந்து இப்போ இருக்கிறவர், அவர் சுடப்பட்டு இறந்து போனார். தேவசகாயம் பைபிளில் நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான். அவர் இதை தான் சொன்னார். ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தான் என்ற போது, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை உன்னுடைய மனைவாக்கி கொண்டிருக்கிறாய் என்று சுட்டி காமிச்சப்போ அதை தாங்கி கொள்ளாத அந்த ஏரோது பயங்கர கோபத்தில் இருந்தப்போ தான் என்ன நினச்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஏரோதியாள் தன்னுடைய மகள் வைத்து நடனமாடி, உங்களுக்கு என்ன பரிசு வேணும், எது கேட்டாலும் தரேன் அப்படின்னோடனே, திருமுழுக்கு யோவானுடைய தலை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதே போல் அரசன் மறுக்க முடியல, திருமுழுக்கு யோவானுடைய தலை கொண்டு வந்து கொடுக்குறான். இதே போல தான் அந்த அந்த குடும்பம், அதுலேயும் பாருங்கள் குடும்பம் தான். இங்கேயும் ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த ஒரு பாரம்பரியம் வெளிநாட்டிலலாம் இல்லவே இல்லை, நம்ம இந்தியாவில் இன்றைக்கும் வந்து அது இருக்குது. அதை போற்றியவர் தான் அருளானந்தர். ஒருவனுக்கு ஒருத்தி, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்காகவே அவர் கொலை செய்யப்பட்டார். சரியா? அப்போது குடும்பங்களுக்கு இவர் அந்நியப்பட்டவர் அல்ல, அல்லது குடும்ப உறவுகளுக்கு எதிரானவர் அல்ல. குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னதற்காகவே கொலை செய்யப்பட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். சரி, இப்போ நம்ம குடும்பத்துக்கு வருவோம். இப்போ அருளானந்தருடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவு. குடும்ப உறவை பற்றி பார்க்கும்போது, கடவுள் படைக்கும்போது அவர் கடைசியாக படைச்சது அந்த குடும்பம்தான். கணவன் மனைவி ஆதாம் ஏவாள்னு அந்த குடும்பத்தை படைச்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் படைப்பினுடைய நிறைவுக்கே அது வரார். கம்ப்ளீஷன், அந்த படைப்பினுடைய இறுதி கட்டம் இதுதான். அப்படின்னா அது கணவன் மனைவி ஆண் பெண் என்று படைச்சதுக்கு அப்புறம்தான், அந்த குடும்பத்தை உருவாக்கிய பிறகுதான் கடவுளுக்கு படைப்பு தொழில் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார். அப்போது கடவுளுடைய படைப்பினுடைய உச்சகட்டம் எது? குடும்பம், ஃபேமிலி, மறந்துடாதீங்க. இரண்டாவது, அப்படிப்பட்ட கடவுள் இந்த பாவத்தில் விழுந்த மக்களை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை அனுப்ப நினைத்த போது கூட
வானத்திலிருந்து அப்படியே தொப்புன்னு குடிக்கன்னு நினைக்கல. அந்த இயேசுவும் ஒரு குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று, ஒரு சந்ததியிலே வர வேண்டும் என்று விரும்பி, தாவீதினுடைய வழித்தோன்றலாக சூசேப்பருடைய அந்த குடும்பத்திலே, மரியாளுக்கும் சூசைக்கும் அந்த குடும்பத்திலே மகனாக பிறக்க வைக்கிறார். இயேசுவும் குடும்பத்திலிருந்து தான் வருகிறார். பிறகு இயேசு தன்னுடைய பணியை எப்படி தொடங்குகிறார்? எங்கே போய் தொடங்குகிறாரு? எந்த இடத்துல இயேசுடைய பணி தொடங்கப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில், யோவான் நற்செய்தியில், இல்லை யாரோ சொன்னாங்களே, கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தில் தான் பணிக்களத்தில் ஆண்டவரை இறக்கி விடுறாங்க. யார்? மாதா, நம்முடைய அம்மா இறக்கி விடுறாங்க. இயேசு கூட சொல்கிறார், அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லைங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? மாதா என்ன சொல்கிறாங்க? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவரது நேரம் வந்துவிட்டது அப்படின்னு பணிக்களத்தில் இறக்கி விட்டார் பாருங்க. அது நடந்ததும் திருமணத்தில் தான். ஸோ இயேசுடைய பணி தொடங்குகிற டைம் எங்கன்னா கல்யாணம், திருமணம், குடும்பம், அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ குடும்பம் முக்கியமானது. நம்ம திருப்பலி தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்கினேன்னா, தந்தை, மகன், தூய ஆவி, இந்த 3 பேரும் ஒரு குடும்பமாக இருக்காங்க இல்லையா? இவங்களுடைய திருவிழா நம்ம கொண்டாடுறோம். மூவொரு இறைவன், பழைய வார்த்தையில் தமத்திருத்துவ விழா சொல்கிறோமையா? தந்தை, மகன், தூய ஆவின்னு அவங்களே குடும்பமாக தான் இருக்காங்க. கடவுளே குடும்பமாக வெளிப்படுறார் நம்மக்கிட்ட. ஒருத்தர் தான் கடவுள். ஆனால் நான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் அந்த குடும்பமாக வாழணுன்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக தந்தையாகவும் இருக்கிறாரு, மகனாகவும் இருக்கிறாரு, தூய ஆவியானவராகவும் இருக்கிறார். 3 வடிவங்களை நம்ம சந்திக்கிறார் ஒரே கடவுள் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தினுடைய அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் தன்னை அப்படி வெளிப்படுத்துகிறார். திருத்துதரில் இயேசு தேர்ந்தெடுத்தார் அல்லவா? எங்கேருந்து தேர்ந்தெடுத்தார்? குடும்பங்கள்லேருந்து. யோவானும் அவருடைய சகோதரர் யாகப்பரும் அவருடைய வலைகள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, தந்தையோடு இருக்கும்போது தான் கூப்பிட்றாரு. அதே போல் அந்திரேயாவும் பேதுரும் சகோதரர்கள் அவங்க அப்பாவோடைய வலைகளை பழுது பார்த்துட்டு கூப்பிட்றாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களை தான் கூப்பிட்றாரு இல்லையா? எங்கேருந்தோ அவர் போய் காட்டில் தனியாக இருக்கிற ஒரு ஆளை போய் பிடிச்சிட்டு வரல, குடும்பத்தில் இருப்பவர்களை அழைக்கிறார். அருட்சாதனங்கள் எத்தனை? 7 அருட்சாதனங்கள் எங்கே நடக்குது? குடும்பத்தில் தான் நடக்குது. திருமுழுக்கு இல்லையா? திருமுழுக்கு கொடுத்தனை குடும்பத்தில் தானே. நற்கருணை குடும்பத்தில் தான் கொண்டாடுறோம். அப்புறம் உறுதி பூசுதல், திருமணம், குருத்துவம், குருவாக தேர்ந்தெடுக்கப்படும் குடும்பத்தில் தான். நீங்கள் ஆர்டினேஷன் செர்மனி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு குருவானவர் வரும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும், சில நேரத்தில் அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா அவருடைய சகோதரர் இருப்பார், இல்லைன்னா கூட அம்மா மட்டுமே இருந்தால் கூட அந்த அம்மா கொண்டு வந்து அந்த குருவானவரை, திருத்தொண்டரை ஆயர் கையில் ஒப்படைப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்படி குடும்பத்திலேருந்து தான் குருவானவர் வர்றாங்க. திருத்தொண்டர் வர்றாரு, ஆயர் அபிஷேகம் செய்ததுக்கப்புறம் அவர் குருவாகிறார். அப்புறம் ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம். நான் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ஒரு ஃபேமிலியில் ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸ். அவங்க முந்தின நாள் 24ஆம் தேதி எல்லாருக்கும் கன்ஃபெஷன் நாங்கள் வைப்போம். அதுக்கு வரல, லேட்டாக வந்துட்டாங்க போல். கோயிலெலாம் சாத்திட்டோம். நைட்டு 8 ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. அவங்க 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் கன்ஃபெஷனுக்கு நாங்கள் வரணும், கொஞ்சம் கேட்பீங்களான்னு கேட்டேன். யார் வரீங்க? நான், என்னுடைய கணவர், எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் கன்ஃபெஷன் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாமல் வர முடியாமல் போச்சு. சரி வாங்க அப்படின்னு சொன்னோம். 10 மணிக்கு அம்மா, அப்பா, பிள்ளைங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்து கன்ஃபெஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது இந்த ஒப்புரவு அப்படின்ற ஒரு சிந்தனையை ஒரு அம்மா தான் ஊட்ட முடியும். வீட்டில் பாவசங்கீதனம் செய்யணுன்ற எண்ணத்தை தூண்டுறதே அம்மா தான் தூண்டணும். என்ன தான் குருவானாரை பற்றி சொன்னாலும் உட்கார்ந்துருந்தாலும் கன்ஃபெஷனை தூண்டுறது வீட்டில் அம்மா, அப்பா, இவங்க தான் தூண்ட முடியும். அது இன்னொரு காட்சி நான் ஒன்று பார்த்து அமெரிக்காவில் ரொம்ப அதிர்ச்சியான காட்சி என்னென்னா, நற்கருணை வாங்க பிள்ளைங்களை தயார் பண்ணுவோம்.
அங்கே வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8th செகண்ட் கிரேடு அப்படின்வாங்க. 8 வயசில் பிள்ளைங்களுக்கு புதுநூல் கொடுப்பாங்க. அந்த 8 வயசு பிள்ளைங்களுக்கு புதுநூல் கொடுக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை 8 வயசு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகுதுங்க. அழுகுது, தண்ணி கொட்டுது பாவம் செய்தல் பண்ணும்போது. என்னால் நம்பவே முடியல. அது ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த அறைக்குள்ளே தான் ஒவ்வொருத்தரும் வந்து கன்ஃபெஷன் பண்ணணும். கண்ணீர் கடக்கணும், அப்படியே குடமாக கொட்டுது, அழுது கன்ஃபெஷன் பண்ணுதுமா ஒரு பொண்ணு, 8 வயசு. அப்போ யார் சொல்லி கொடுத்துருப்பா? அம்மா, இது சொல்லு, இது பாவம் இல்லை, நீ செஞ்சு சொல்லு, கடவுள்கிட்ட சொல்லுன்னு சொல்லி வீட்டில் தாய் தப்பன் ஊட்டல்னு சொன்னால் கன்ஃபெஷனுக்கு யாருமே போக மாட்டாங்க. வீட்டில் அம்மா அப்பா சாமியார்லாம் 1000 பிரசங்கம் வச்சாலும் கன்ஃபெஷனுக்கு யாரும் வரவே மாட்டாங்க. பாவம் செய்யறதுல யாரும் வரமாட்டாங்க. வீட்டில் அப்பாவும் அம்மாவும் கன்ஃபெஷனுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க வருவாங்க. ஒப்புரவு வருச்சான்ட்டு இல்லையா? நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்து பாருங்கள், இல்லை நீங்கள் பாவம் செய்யறதுக்கு போகாமல் இருந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க போகவே மாட்டாங்க. நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க போவாங்க. அது பெற்றோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒப்புரவும் குடும்பத்துலேருந்து தான் வருது. நோயில் பூசுதல், உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கொடுக்கப்படுற நோயில் பூசுதல் வீட்டில் தான் கொடுக்குறோம் இல்லையா? குடும்பத்தில் தானே. ஸோ அப்படி அன்பியங்கள், பங்கு, இது எல்லாமே குடும்பங்களால் கட்டமைக்கப்பட்டது. ஒரு ஃபாதர் இருக்கிறார், பங்கு தந்தை இருக்கிறார் அப்படின்னா அப்படியே வனாந்தரத்தில் இருக்கவங்களுக்கு போய் பங்கு தந்தையாக இருக்க முடியாது. குடும்பங்களில் இருக்கவங்களுக்கு தான் பங்கு தந்தையாக இருக்க முடியும் இல்லவா? அப்போ குடும்பங்கள், அதனுடைய உறவு ரொம்ப 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 முக்கியமானது. இன்றைக்கி குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்காங்களா? எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு சில குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இன்றைக்கி இல்லை. இந்தியாவில் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலர் சொல்லுவாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கு, அவ்வளோதான். கணவனை மகிழ்ச்சிப்படுத்தினா, கணவனே கண்கண்ட தெய்வம் நிறுத்தினா நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் வீட்டில் அப்படின்னு இந்திய பாரம்பரியம் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு நேர் மாறாக அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் என்ன சொல்லிக் கொடுக்கும்? ஒய்ஃப் இஸ் ஹாப்பி, லைஃப் இஸ் ஹாப்பி. நீ மனைவியை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே தவறு. கணவனை மகிழ்ச்சிப்படுத்துறதோ மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துறதோ மகிழ்ச்சி வராது, உண்மையான மகிழ்ச்சி. இந்த கணவனும் மனைவியும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தாதான் மகிழ்ச்சி வரும். இவங்களுடைய திருவிழம் யாருடைய திருவிழமாக இருக்கணும்னா, என்னுடைய மனைவியினுடைய திருவிழம் தான் என் திருவிழம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து ஜால்ரா போடுறது. அமெரிக்காவில் நிறைய குடும்பம் அதான் நடக்குது. என்ன சொன்னாலும் ரைட்டுமா, ஓகேம்மா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஏன்டா தொல்லைன்னு போயிட்டு இருப்பார் அவர். அது மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து கடவுளுடைய திருவிழா என்ன அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னாங்கன்னா அது உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? திருக்குடும்பம், ஹோலி ஃபேமிலி. மாதா, சூசேப்பர், ஜீசஸ், இந்த 3 பேர் எடுத்துக்கங்களேன். இந்த குடும்பத்தில் இவங்க 3 பேருடைய நோக்கமும் என்ன? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. அப்பாவுக்கும் அதே தான் நோக்கம் சூசேப்பருக்கும், அம்மாவுக்கும் அதே தான் நோக்கம் மரியாளுக்கும், இயேசுவுக்கும் அதே தான் நோக்கம். அப்போ 3 பேருக்குமே கடவுளுடைய திருவிழம் எதுவோ அது நடக்கட்டும் நினச்சதுனால அந்த குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இடர்கள் எவ்வளோ வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் வெளியில் அந்த கிரவுண்டில் ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன். அது மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு பங்கு போனால் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். அந்த ஸ்டாச்சு மாதாவும் சூசேப்பரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜீசஸை தூக்கி போடுறாங்க. ஜீசஸை தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி. சூசேப்பர் மாதா அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் போட்டு அவருக்கு பிடிக்கிற மாதிரி. அது எந்த ஸ்டேட்டுன்னா அரிசோனா மாநிலத்தில் லேக் ஹேவஸு அப்படின்ற ஒரு ஊரில் செயற்கையாக ஒரு ஏரியை உருவாக்கியிருக்காங்க. அந்த லேக் ஹேவஸு அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பாரிஷ், அந்த பாரிஷில் அதை பார்த்தேன், கோயில் வளாகத்தில்.
அப்படி அவ்வளோ மகிழ்ச்சி. அதுதாங்க உண்மை. அதுதான் உண்மை. சும்மா நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவங்க போடலை, அதுதான் உண்மை. 3 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பா சூசேப்பர் சரி, அம்மாவும் சரி, ஜீசஸும் சரி, என்ஜாய்ட் தேர் லைஃப். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றும் போது அந்த மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சாமியார், பங்கு சாமியார், பொன் விழா கொண்டாடுற தம்பதியர் எல்லாத்துக்கும் ஒரு விழா கொண்டாடினார், ஃபங்க்ஷன். அதில் ஒரு 50 ஆண்டுகள் பொன் விழா கொண்டாடுற ஒரு திட்ட சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய செய்தியை பேசுங்க அப்படி சொன்னாராம். அவர் பேசிக்கிட்டே இருக்கார், 1/2 மணி நேரம் பேசுகிறார். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் கேட்டாராம், என்ன சார் உங்களை 2 நிமிஷம் தானே பேச சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்னாராம். ஃபாதர், சாரி ஃபாதர், நான் கிளம்பி வர்ற அவசரத்தில் என் பல்சட்டை மாட்டுறதுக்கு பதிலாக என் ஒய்ஃபோட பல்சட்டை மாட்டிட்டு வந்துட்டேன், நிப்பாட்டவே முடியல, அப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாராம். சரி, இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்றேன். குடும்ப உறவில் நம்முடைய கடமை என்னன்றதை கடவுளே யோசித்து பார்த்து 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக கொடுத்துட்டார். எத்தனாவது கட்டளை? 4வது கட்டளை. என்ன கட்டளை? உன் தாய் தந்தையை மதித்து நட. பெற்றோரை கவனிக்கிறது பிள்ளைங்களுடைய தலையாய கடமை அப்படின்றத கடவுள் கட்டளையாக கொடுத்துட்டார். சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் போகலான்னு சொல்லிட்டு கட்டளையாகவே கொடுத்துட்டார். பெற்றோரை மதிக்கிறது கடமை. இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பிள்ளைங்க அதை நினச்சி பார்க்குறாங்க, எத்தனை குடும்பம் கணக்கு பார்க்குறாங்க, இல்லை இவ்வளோ செலவாகுதே அப்படின்னு கணக்கு பார்க்குறாங்க. கணக்கே பார்க்கக்கூடாது. தாய்க்கு செலவு பண்ணுறது கணக்கே பார்க்கக்கூடாது. தந்தையை கவனிக்கிறது கணக்கே பார்க்கக்கூடாது. சீராக்கில் மிக அருமையாக சொல்லியிருக்கு, தந்தையை நன்றாக கவனிக்கிறவனுக்கு நீண்ட ஆயுள், தாயை நல்லா கவனிக்கிறவனுக்கு நிறைந்த செல்வம். இதெல்லாத்தையும் கடவுள் ஏன் கொடுக்குறாரு? நீ உங்கள் அம்மா அப்பாவை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கட்டளை. அதே போல் உடன்பிறப்புகள் தேவை. உடன்பிறப்புகள் நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு வர்றதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரி எல்லோரையும் நம்ம வரவழைக்கணும். எவ்வளவோ பண்டிகைகள் கொண்டாடுறோம், எல்லா பண்டிகைகளையும் நாம் சேர்ந்து அவங்களோட நாட்கள் சில நேரத்தை செலவு பண்ணணும். சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், நான் என்ன செய்யுது, என்னோட குழந்தை இல்லையே அப்படின்னுவான். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன். கடவுள் 2 செய்யலாம். குழந்தை இல்லாமல் இருக்கிறபோது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு கேட்குறீங்க அப்படின்னு உங்களோட நம்பிக்கையை பார்க்குறதுக்காக கூட அவர் சில நேரம் அதை தாமதம் செய்யலாம். நம்பிக்கையோடு கேட்டு குழந்தையை பெற்றுக்கொள்கிறவங்க ஒரு பாகம். இன்னொன்று, சில நேரங்களில் பலமுறை கேட்டும் கிடைக்கல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடவுள் உங்கள்கிட்ட வரம் கேட்குறாருன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட வரம் கேட்குறார். என்ன வரம்? எப்பா, என்னுடைய பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை ஏதாவது ஒரு பிள்ளை நீ எடுத்துக்கப்பா, வளர்த்துட்டு வாப்பான்னு கேட்குறான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா 3வது, எப்பா நான் உனக்கு ஒரு குழந்தைய தரேன், அந்த குழந்தைய என்னுடைய பணி செய்கிறதுக்காக நீ திரும்பி கொடுத்துரு அப்படின்னு கூட கேட்டு தாமதம் செய்யலாம். இந்த 3ல் எதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லா பெற்றோர், எல்லா கணவன் மனைவிக்கு இந்த இதை கொடுக்க மாட்டார் கடவுள். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக அவர் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரோ அவங்களுக்கு இது நடக்கும். குழந்தை பிறக்க தாமதம் வரலாம், தாமதமாக குழந்தை பிறக்கலாம், அவங்களுடைய நம்பிக்கையை புடமிடுவதற்காக. இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக. இல்லை அப்படின்னா ஒரு குழந்தைய கடவுளுடைய பணிக்காக கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக கூட வேண்டுதல் வச்சு. நீங்கள் பைபிளில் பாருங்களேன், சில பெற்றோர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சாமுவேலுடைய அம்மா அண்ணா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க? என்னுடைய மகனை உமது பணிக்காக நான் கொடுத்துட்றேன். அதே போல் கொண்டு வந்து சாமுவேல் கொடுத்தாங்களா? கடவுள் பணிக்காக. குரு ஏலிக்கிட்ட கொண்டா விட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளுக்கு அப்படி சிலர் தேவைப்படுறாங்க. சிலர்கிட்டேருந்து அந்த குழந்தைய வாங்கணும். மாதா ஏன் ரொம்ப போகிறீங்க? நம்முடைய மாதா அவங்க அம்மா சுவைக்கின் அண்ணம்மாளுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தாங்க. அப்போ சுவைக்கின் அண்ணம்மாள் 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க,
எங்களுக்கு பிறக்கிற குழந்தைய கோயிலில் காணிக்கையாக கொடுத்துரும். அதே போல் மாதா இங்கே தான் இருக்காங்களா? மாதாவை 6 வயசு குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு கோயிலில் காணிக்கையாக கொடுத்தாங்க இல்லையா? அப்போ நமக்கு தெரியாது, என்னடா அது நமக்கு குழந்தை இல்லையே அப்படி நினைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் புடமிடுவதற்காக நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்றதுக்காகவும் இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அவர் சந்தோஷப்படலாம், அவர் உங்கள்கிட்ட வரம் கேட்குறாரு. அல்லது 3வது, நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தை இறை பணிக்காக கொடுங்க அப்படின்னு கேட்பதற்காகவும் இருக்கலாம். அதனால் குழந்தை இல்லாதவங்க தயவுசெய்து யோசிக்காதீங்க. அவர் எல்லா கணவன் மனையை விட உங்களை அவர் அதிகமாக நம்புகிறான்னு அர்த்தம். சில குழந்தைகளுக்கு குடும்பத்தில் சாதாரண எல்லாரையும் போல் சிந்திக்கிற ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். ஆட்டிசம் சொல்கிறோம் இல்லையா? குழந்தைங்க எல்லாரும் போல் பேச தெரியாது, அறிவுபூர்வமாக சிந்திக்காத குழந்தைகள் இருப்பாங்க. இந்த பெற்றோரும் சிறப்பான பெற்றோர். ஏனென்றால் இந்த மாதிரி குழந்தைகள் வழியாக கடவுள் சில செய்தியை சொல்ல விரும்புகிறார் இந்த சமுதாயத்துக்கு. இது எல்லா பெற்றோருக்கும் கொடுத்துட மாட்டார். எல்லா பெற்றோருக்கும் இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் கொடுத்துடவே மாட்டார். சிறப்பான பெற்றோருக்கு மட்டும்தான் கொடுப்பார். அவர் யாரை நம்புகிறாரோ, யார்கிட்ட கொடுத்தா இந்த பிள்ளைங்க மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க இருப்பாங்க, பத்திரமா பாதுகாத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த பெற்றோருக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஸோ அவங்க சந்தோஷப்படுங்க. எனக்கு இப்படி குழந்தை பிறந்துருச்சு, ஐயோ என் பிள்ளை இப்படி கண் பார்வை இல்லாமல் இருக்கு, காது கேட்காமல் இருக்கு, நடக்காமல் இருக்கு, அல்லது எல்லாரும் போல் அறிவுபூர்வமாக என் குழந்தை சிந்திக்காமல் இருக்கு, தயவுசெய்து நினைக்காதீங்க. அது கடவுளுடைய குழந்தை, உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி உங்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார். ஸோ பி ஹாப்பி அபவுட் இட். சந்தோஷப்படுங்க பிரியமானவர்களே. கடவுளுடைய பிள்ளைங்க தான் எல்லாமே. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த குழந்தைங்கள்லாம் நமக்குன்னு கிடையாது, இது எல்லாம் அவருக்கு சொந்தம், நம்மளே அவருக்கு சொந்தம், நம்ம எல்லாருமே அவருக்கு சொந்தம். ஸோ இந்த உறவுகளை கட்டி காக்க யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு தடையாக தயவுசெய்து நினைக்காதீங்க. குழந்தை இப்படி பிறந்துருச்சு, ஐயோ இந்த குழந்தைய கருவிலே கண்டுபிடிச்சி 5 மாதத்துலேயே அப்படி இருக்குமோ, அவன் அழிச்சிருவோம் அந்த குழந்தைய, தயவுசெய்து செய்யாதீங்க. பிறக்கட்டும், அந்த குழந்தை பிறக்கட்டும். அந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருது, பிறக்கட்டும், விடுங்க, கொலை செஞ்சிடாதீங்க. அன்பானவர்களே, இப்படி அருமையான ஒரு இந்த தலைப்பில் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தியில் அதோடு முடிச்சிட்றேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் கொடுக்கும். இந்த மடிகிறதுனா என்ன? சிலுவைகளை ஏற்றுக்கொள்வது, கஷ்டங்களை சந்திக்கிறது. நல்லது செய்யும்போது வரக்கூடிய துன்பங்களெல்லாம் ஏற்றுக்கிறவங்க அவங்க தான் பலன் கொடுப்பாங்க. இறுதியாக பேராயர் ஃபுல்டன்ஸினுடைய செய்தியை சொல்லி நான் முடிச்சிட்றேன். crutch leaners, they are wrought in honey. crutch leanerனா, crutchனா தெரியுதில்ல, அந்த ஊன்றுகோலே சார்ந்திருக்கிற, அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, they are wrought in honey. அவங்க தேனிலேயே ஊற வைக்கப்பட்டு கெட்டு போகிறாங்க. at the same time cross bearers are preserved in brine. கிராஸ் பேரர்ஸ்னா சிலுவை சுமப்பவர்கள், அவர்கள் நீண்ட நாட்கள், பிரைன்னா தெரியுதுங்களா, இந்த உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம் இல்லையா, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அவர்கள் நீண்ட நாட்கள் இருப்பதற்காக பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேராயர் ஃபுல்டன்ஸின் சொன்னார். இன்றைக்கி அருளானந்தரோட வாழ்க்கை பார்க்கும்போது அப்படி தான் சரி, அதாவது சிலுவை ஏற்றுக்கவோ வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு பயப்படவே இல்லை, இன்றைக்கி நிலையாக இருக்கிறார். ஸோ லெட் அஸ் திங்க், அதை நினச்சி பார்ப்போம். நாம் கோதுமை மணி போல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மடிவதற்கு, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள, சிலுவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலும் அதே போல் எல்லாருடையும் நல்ல உறவை ஏற்படுத்தி, தந்தை, தாய், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாரோடையும், நம்முடைய அன்பித்து மக்களோடையும் பங்கு என்ற குடும்பத்திலையும் நல்ல உறவோடு வாழவும் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.